கிளம்பியாச்சு. நேரே மரத்தானத்துக்கு போகிறோம். என்னெல்லாம் வாங்க போகிறோம்? நான் அப்போ சும்மா தான் சொன்னேன், உனக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா நீயே வந்து காசை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த காசை வச்சு நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்ச மாதிரி என்ன ஆக போகிறேன்? சச்சின் திண்டுக்கடியா? மகேந்திர சிங். ஓ, இப்போ இண்டோரில் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். உறங்கம்னு தலைக்கு வச்சுட்டு கிடந்து உறங்குவியா? அவ்வளோ அதாவது முன்னாடி நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது என்கிட்ட வந்து பேட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் அப்போ சும்மா தான் சொன்னேன், உனக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா நீயே வந்து காசை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த காசை வச்சு நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கானா. இன்றைக்கி நாங்கள் மார்த்தாண்டத்துக்கு போகிறோம். இந்த குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே, அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அப்படியே அவனுக்கு பேட்டரி வாங்க போகிறோம். நீ வண்டியில் போய் சேர்த்து வச்சுருக்கிறியா? நமக்கு கொஞ்சம் எவ்வளவு? 300 ஒரு 500. 300 ஒரு 500 இருக்கா? ஏய் நிஜமாவா? சரி ஓகே, நம்ம செக் பண்ணி பார்ப்போம் உண்டியல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அதை எடுக்கக்கூடாது, அடுத்து கொஞ்சம் சில்லறா மட்டும் இருக்கு. உனக்கு அப்போ எதுவும் வேண்டாமா? என்ன இல்லையே. சரி, நுழைஞ்ச பிறகு எடுக்கணுமா? சரி ஓகே, அவளோட உண்டியலை இப்போ எடுக்கக்கூடாதான். பெரிய ட்ரீம் வச்சிருக்கலாம். இப்போ நம்ம அவனோட ட்ரீமை வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றோம். எங்கே இருக்கு உண்டியல்? எங்கே இருக்கு உண்டியல்? அங்கே செல்ஃப்ல இருக்கு. சரி ஓகே. அதுக்கு யாரை பார்த்து? யாரு? இங்க இருக்கு குடம். என்னோட குடம். உனக்கு என்ன உண்டியல்? எனக்கா? அழகு ட்ரிம். அது இப்போ ஓப்பன் பண்ணாண்டா, அது இன்னும் நிறையட்டு. சரி, உண்மையிலேங்க சும்மா ஒரு விளையாட்டாக தான் சொன்னது. பிள்ளைகளும் கொஞ்சம் காசோட இது தெரியணும், நம்ம கேட்கும்போதெல்லாம் அப்போ வாங்கி கொடுத்தோன்னா அதுகளுக்கு அதோட அருமை தெரியாது அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வீட்டில் ஒய்ஃப்கிட்ட அப்பப்போ ஏதாச்சும் சின்ன சின்ன வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுங்க. அப்புறம் வந்து அவன்கிட்டே சொன்னேன், உனக்கு யாராச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாங்கன்னா, இல்லை பாட்டி ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசை இங்கே உண்டியலில் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போலேருந்து அதுக்கப்புறம் கேட்குறதே இல்லை. எனக்கு பேட் வாங்கி கொடுங்கன்னோட கேட்குறது கிடையாது. காசு சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எவ்வளோ காசு போடுறான் அப்படிங்கிறதை நோட் பண்ணி வச்சுருவான். நோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ சொல்லுவான், பேட் வாங்க காசு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு. இருந்தாலும் அப்பா வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பேலன்ஸ் பைசா என்ன பண்ண போகிறேன்? மீன் தொட்டி வாங்குறேன். மீன் தொட்டி வாங்க போறியா? நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறோம். மாரத்தானத்துக்கு போயிட்டு அவனுக்கு பேட் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு 6 மாதமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும். எங்கள் ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படி மாரத்தானத்துக்கு போயிட்டு அடுத்த மீதி வர பைசால அவன் டம்போ மீன் கட்ட எல்லாத்துக்கு வாங்கி கொடுங்க. டம்போ மீனா? என்ன டம்போ மீன் தான் சொல்லு, நான் போய் பார்ப்போம் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குவோம். ஓகேவா? கிளம்பியாச்சு. நேரே மரத்தானத்துக்கு போகிறோம். என்னெல்லாம் வாங்க போகிறோம்? அதிதிக்கு ஒன்றும் வாங்கக்கூடாது, சரியா? எனக்கு வாங்கணும். என்ன வாங்கணும்? துணி கிடையாது, வீட்டில் துணி இருக்குது, அது போதும். சரி வாங்க போ. நாங்கள் கிளம்பும்போது தான் மழையும் பெய்யுது. மழையும் கூட்டிகிட்டு தான் போகிறோம். கண்ணாடியா பாரு, கண்ணு தெரியுதா இல்லையா? இதத்தனை இதுதாங்க எங்களோட உதச்சிக்கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற எங்களோட பேருந்து நிலையம். ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து திரும்ப பஸ் ஏறுறதுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட அரசு பேருந்தில் வந்து பயணம் செய்ய போகிறோம். பஸ் வந்துருச்சு பாருங்கள். லேடிஸுக்கெல்லாம் ஃப்ரீ, நம்ம மட்டும்தான் காசு எடுக்கணும். இப்போ எல்லாம் பஸ் வந்தாலே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லேடிஸ் பஸ் வந்தால் மட்டும்தான் ஏறுவாங்க. அப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்ணு எப்போவுமே நம்ம பக்கம் தாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டா. அதுவும் சைடு சீட்டு என் பக்கத்தில் தான் உட்காரணும், வேறு யாரும் உட்காரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரவுடியாவா. ஒரு 7-8 கடை ஏறி இறங்கினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு வழியாக இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய சைஸு. பொண்ணு சைஸுக்கு வாங்காதுன்னு அம்மா சைஸுக்கே வாங்குற மாதிரி ஆச்சு. ஏன்னா ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க பிள்ளைங்க, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கி வச்சா வளர போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்புறமா இதை கொஞ்சம் அடிச்சிருவாங்கன்னா அவள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு தச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வளர அதை பிரித்து விடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பர்த்டேக்கு பாருங்கள். அப்புறமா கடையில் போயிட்டு ஒரு டீ வடை, ஒரு ரெஸ்ட்டு, சாயங்காலம் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு ட்ரெஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. இனிமேல் அவனுக்கு பேட் வாங்கணும், அப்புறம் வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கணும். தேடி பார்த்தா பேட்டு கடைகள் எதுவும் கிடைக்கவே இல்லை. அதிலே ரொம்ப டயர்டாயிருச்சு. என்னது? கீ ரோஸ்ட் வேணுமா அவங்களுக்கு? அதனால என்ன கீ ரோஸ்ட் சாப்பிட போகிறோம். எப்படிடா இருக்கு? அப்புறமா மாரத்தானம் ஃபுல்லாக தேடி ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுனால நிறைய கடைகள் க்ளோஸில் இருந்ததுனால வந்துட்டான். அவன் 350 ரூபா தான் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 350 ரூபாயில் ஒரு பேட்டு தான் எடுத்தான். அவன் என்ன நினச்சான்னா 350 ரூபாய்க்கு தான் பேட் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. அப்புறம் 1000
800-900 ரேட்டு காமிச்சோன்னா அவனுக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, குவாலிட்டியாக இருக்கணும், ரேட்டு கூடுறாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். கடைசியாக 800 ரூபா பக்கத்தில் ஆயிடுச்சுங்க பேட்டுக்கு மட்டுமே. அப்புறம் ஒரு பால் இந்த பேட்டை செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோ மண்டையில் அடித்த மாதிரி ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து அக்வேரியம் வந்திருந்தோம், ஃபிஷ் டேங்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய ஃபிஷ் டேங்கெல்லாம் இருந்துச்சு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஒரு 300-400 டைப்பில் ஒரு டேங்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா, டேங்க் ஒரு 900 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துச்சு. ஆனால் அதுக்கு உள்ள ஃபில்ட்ரு, கவரு, அப்படி இப்படி ஸ்டோன் வைக்கணும்னா அதுக்கு தனி. அப்புறம் இனி மீன் வாங்கினா அது வேறு தனி ரேட்டு. மீன் எதுவுமே வாங்கலைங்க, வெறும் டேங்கு, அந்த கவர் மட்டும், அப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வாங்கினா, அது கூட கொஞ்சம் கல் அந்த மாதிரி 1-2 ஐட்டம் வாங்கினா. மற்றதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது செட் பண்ணணும், செட் பண்ணி தண்ணியெல்லாம் 2 நாள் வரைக்கும் அதில் நம்ம டாப்அப் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொன்னதுனால சரி டேங்கை மட்டும் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்துருச்சுங்க. உண்மையிலே என்னடா இவ்வளோ ரூபா ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி விடுக்கு பரவாயில்ல, அவன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கான். எப்போ ஃபோன் பண்ணாலும் கேட்பான் நமக்கு ஒரு டேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் சின்ன சின்ன பக்கெட்டு என்னென்ன கிடைக்கிதோ எல்லாத்துலேயும் மீனை போட்டு வளர்த்துட்டு இருப்பான். நானும் சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பேன். நமக்கு அதெல்லாம் கிடைக்கல. நம்மளால் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி ஏதோ வசதி வாய்ப்போடு இருக்கிறோம் அப்படின்னா சரி வாங்கி கொடுப்போமே அப்படிங்கிறதுனால தான் சரி எல்லாம் வாங்கி கொடுத்தது. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே நைட் ஆயிடுச்சுங்க, 8-9 மணி ஆயிடுச்சு. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு? பேட்டு, ஃபிஷ் டேங்கு, அடுத்த அதிதிக்கு துணி. இதுக்கு என்ன துணி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபிஷ் டேங்க் எல்லாம் அப்புறமா தான் செட் பண்ண போகிறோம். கீழே வைடா, பெல்ட்டை பேட்டை கீழே வைடா. இப்படியே தூக்கிண்டே தெரியுவியா? ராத்திரி உறங்கம்பா தலைக்கு வச்சுட்டு கிடந்து உறங்குவியா? அவ்வளோ மண்டை உடைச்சாத. அண்ணா என்ன ஆக போறான்? சச்சின் திண்டுக்கலியா? மகேந்திர சிங் தோனி ஆக போறானா? நீ என்ன சொல்லியா? அது என்ன சச்சின் திண்டுக்கலி? நான் எப்படி சொன்னேன்? சச்சின் திண்டுக்கல் இல்ல, அது சச்சின் டெண்டுல்கர். சொல்லு. நேரம் முழுக்க எடுத்தாச்சு. சின்ன எனக்கு இப்போ தான் அந்த மாதிரி பேசி எல்லாம் ஆலோசிச்சு எல்லாம் வீடியோ பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு. விடிகிறதுக்குள்ளாடி எடுத்தாச்சு பாருங்க பேட்டா. என்னடா பண்ண போறா? என்ன பண்ண போறா? பள்ளி தேய்ச்சியா இல்லையா? சாய் குடிச்சியா? பாருங்க அதுக்குள்ளாடி எடுத்து வச்சாச்சு பேட்டா. Okay, tap, bye bye.